வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை துறையின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட வேளாண்மை துறையின் இணை இயக்குனர் எம் கனகராஜ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது யோசிச்சேங்க. மாநில தீவன அபிவிருத்தி திட்டம் மூலம் கோஃபோர் ரக தீவன பயிர் சாகுபடி செய்து நன்மையடைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஆய்க்குடி கிராம வேளாண்மையாளர் எஸ் நாகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வல்லாரை தொடரும். தகவல் நேரத்தில் பருத்தி சாகுபடியில் விதை மேலாண்மை குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் காகித பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். யோசிச்சேங்க. கால்நடைகள் வளர்ப்பானது வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக பேருதவி புரிந்து வருகின்றது. இத்தகைய கால்நடை வளர்ப்பில் தீவன பராமரிப்பு மிகவும் அவசியம். இதற்கென நமது மாநில அரசாங்கமானது மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை பராமரிப்பு துறையால் கோஃபோர் ரக தீவன பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஆய்க்குடி கிராம வேளாண்மையாளர் எஸ் நாகேஸ்வரன் அவர்களை சந்தித்த போது இடம் என்னுடைய 1 ஏக்கர் என்னுடைய இடமாக இருக்கிறது. இதில் முதலில் பருத்தி, வாழை எல்லாம் போட்டு கொண்டிருந்தேன். பிறகு கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக கால்நடை தீவன அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நான் என்னுடைய ஊர் மருத்துவமனை மூலமாக தெரிந்து கொண்டேன். பிறகு அவர் மூலமாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தேன். செய்தவுடன் எனக்கு கால்நடை மருத்துவமனையிலிருந்து 14,000 குச்சிகள் இந்த புல்லு குச்சிகள் எனக்கு கொடுத்தார்கள். நான் இந்த 1 ஏக்கரில் அந்த 16,000 குச்சிகளை நட்டேன். அதற்கு வேண்டிய தொழு உரம் மற்ற நுண்ணிய உரங்கள்லாம் இட்டு கரெக்டாக 75 நாளைக்கு பிறகு இந்த புல்லுகளை அறுத்து என்னுடைய கால்நடைகளுக்கு அதை கொண்டு கொடுத்தேன். கிட்டத்தட்ட இந்த புல் 1 ஏக்கர் உள்ள புல் 8 நாளைக்கு ஒரு நாளைக்கு அறுக்கிற புல் 8 டேஸுக்கு நம்ம மாட்டுக்கு போடலாம். ஸோ அந்த 8 டேஸுக்கு போகிறதுனால பல விதத்தில் நமக்கு தீவனத்துடைய செலவு பராமரிப்பெல்லாம் குறையிறது. 75 நாள் முடிந்தவுடன் 2வது அறுப்பாக அதற்கு வேண்டிய உரமுலை விட்டு நான் அதை மேற்கொண்டு 45 டேஸ் கழித்து தான் அதை நாம் அறுக்க வேண்டும். இருந்தாலும் 1 ஏக்கரில் போட்டிருப்பதால் முதலில் அறுத்த இடங்களில் நமக்கு வளர ஆரம்பிப்பதால் நமக்கு இந்த கண்டினியூட்டியாக அந்த பச்சை தீவனம் என்றைக்கும் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கிறது என்பது இது ஒரு பெரிய நமக்கு வர பிரசாதம். இதற்கு கால்நடை பராமரிப்புத்துறை அந்த அளவுக்கு நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க என்பதால் நமக்கு மேலும் மேலும் சிரமம் இல்லாமல் இருக்கிறது. மேலும் லேபர் சார்ஜ் அதிகமாக இருப்பதால் இவர்கள் கட்டர் கொடுக்கிறார்கள்.
கற்றை வைத்து நாம் அறுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 8 மாட்டுக்குள்ள தீவனத்தை அரை மணி நேரத்தில் நாம் அறுக்கிறோம். மேலும் இந்த மாடுடைய சாணிகளை நாம் உரமாக வைத்துக்கொள்ளலாம். பல யூஸாக இருக்கிறது. இப்போ நான் என்னை பொறுத்தவரை நான் அந்த மாட்டு சாணியை வரட்டியாக தட்டி அதை விற்கிறேன். அதை பொடியாக வைத்து ரோஸ் செடிகளுக்கெல்லாம் போடுறதுக்காண்டி பயன்படுகிறேன். ஒரு மைசூர் பாவு மாதிரி ஒரு கட்டியை வைத்து பல தொட்டி செடிகளுக்கு அதை இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்து ப்ராஃபிட்டும் உயரும். மேலும் மேலும் கால்நடையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டாகும். இது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷரி என்று நான் தீர்மானித்து நான் 15 பசுக்களை வாங்கி அந்த பசுக்களுக்கு இந்த பச்சை தீவனங்களை இட்டு வந்தேன். இப்பொழுது இதுக்கு முன்னால் இருந்த பசுக்களின் நிலைமைக்கும் இன்றைய பசுக்களின் நிலைமைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. 1, கறவை அதிகமாக இருக்கிறது. 2, அதற்கு எந்த விதத்திலையும் ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதனுடைய அன்றாட வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறது. 3, கரெக்டாக பருவநிலைக்கு வந்து அவ்வப்பொழுது அந்த ஊசி போட்டு வருடத்துக்கு கண்ணை ஈன்று தருகிறது. இப்படி பல நோய்களை தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த கோ3 கோ4 பில்லை எல்லாரும் நீங்கள் பயிரிட்டு அதன் மூலமாக நிறைய வருவாயை பெருக்கிறதுக்கு நீங்கள் அங்கே உள்ள அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அணுகி அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் இதை மாதிரி பயிரிடலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ். நாகேஸ்வரன் அவர்களை 09940775100 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து, கரும்பு, பருத்தி. சாகுபடி செய்யப்பட்டுள்ள குறுவை நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி லிட்டர் அல்லது நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். சம்பா நெல் நடவுக்கு நிலத்தை தயார் செய்யவும். நேரடி சம்பா நெல் விதைப்பதற்கு 1 கிலோ நெல் விதைக்கு சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். நேரடி விதைப்பு செய்த சேற்று நெல் வயல்களில் பயிர் முளைத்த 3 முதல் 4 தினங்களுக்குள் 1 ஏக்கருக்கு பிரிடிலாக்ளோர் மற்றும் ஜேப்னர் சேர்த்து 500 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். சம்பா நாற்றங்கால் தயார் செய்ய ஏக்கருக்கு 8 சென்ட் பாத்தியில் 400 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் கலந்து இட வேண்டும். சம்பா நாற்றங்காலில் 1 சென்ட்டுக்கு 1 கிலோ வீதம் DAP மேலுரமாக இட வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வல்லாரை. வல்லாரை அதிக நாள் வாழும் தன்மை கொண்ட நிலம் படிந்த செழுமையான பகுதிகள் அல்லது ஈரம் ததும்பும் வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் மூலிகையாகும். இது தொழுநோய், தோல் நோய்கள், வயிற்றுப்போக்கு மற்றும் அல்சருக்கு மருந்தாக பயன்படுகிறது. இது நரம்பு டானிக்காகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பயன்படுகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் காலநிலை. ஈரப்பதமான சதுப்பு நிலம் மற்றும் நீர்நிலைகளை சுற்றி வளரும். அமில மண் மற்றும் உவர் மண்ணில் வளரும். மிதமான காலநிலையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நிழலான பகுதிகளில் நன்கு வளரும். 50% நிழலில் மூலிகை அதிகமாக வளரும். அறுவடை. வளரும் கிளைகளிலிருந்து வெளிப்புற இலைகளை இடைவிட்ட அறுவடை 15 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். அதிக அளவு மகசூல் ஜூன் மாதத்திலிருந்து பெறலாம். பயிரை முழுவதுமாக அறுவடை செய்யாமல் சிறிது நிலத்தில் விட்டு அறுவடை செய்யலாம். அப்போதுதான் அது மறுபடியும் வளரும். அக்டோபர் மாதம் முதல் அறுவடை செய்யலாம். மகசூல் சராசரியாக ஹெக்டருக்கு 5500 கிலோ மூலிகை அல்லது 2000 கிலோ உலர் மூலிகை மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி தொடர்வது தகவல் நேரம். நாற்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராக கருதப்படுகிறது. பருத்தி சாகுபடியில் விதைகளின் தரத்தினை உயர்த்திட விதை நிர்வாகம் மிகவும் அவசியம். விதை நிர்வாக முறையில் பருத்தியில் விதை முலாம் பூசுதல் பற்றி காண்போம். விதைகளை உரங்கள், நுண்ணூட்ட கலவை, பூச்சிக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி, களைக்கொல்லி மருந்துகள் மற்றும் நுண்ணுயிர் உரங்கள் போன்றவற்றை கொண்டு பூச்சி கொடுப்பதற்கு விதை முலாம் பூசுதல் என்று பெயர். இவ்வாறு செய்யும் போது விதையின் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் செடிகளின் வளர்ச்சி நன்கு அமைந்து கூடுதல் விளைச்சலும் கிடைக்கும். மேலும் சிறிய விதைகளை முலாம் பூசுவதன் மூலம் அவற்றின் அளவை பெரியதாக்கி விதைப்பை எளிமையாக்கலாம்.
பருத்தி விதையை முலாம் பூச 1 கிலோவிற்கு 2 கிராம் தினம் அல்லது கார்பன்டிசம் அதாவது பெவிஸ்டின் கலந்து 1 நாள் வைத்திருக்க வேண்டும். பஞ்சு நீக்கிய 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி என்ற நன்மை செய்யும் பூசணத்தை 4 கிராம் என்ற அளவில் கலந்து உடனே விதைக்க வேண்டும். பூஞ்சானம் விதையில் ஒட்டிக்கொள்ள வசதியாக 200 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியை பயன்படுத்தலாம். கார்பன்டிசம் கலந்த விதையுடன் ட்ரைகோடெர்மா விரிடியை கண்டிப்பாக கலக்கக்கூடாது. ஏனெனில் ட்ரைகோடெர்மா ஒரு உயிருள்ள நன்மை செய்யும் பூசணம். கார்பன்டிசம் மருந்து அதனை கொன்றுவிடும். நேர்த்தி செய்யப்பட்ட விதையுடன் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிர் உரத்தையும் முலாம் பூசி விதைக்கலாம். 1 ஹெக்டர் விதைக்கு 3 பாக்கெட் அசோஸ்பைரிலம் 200 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அசோஸ்பைரிலத்துடன் அதே அளவு பாஸ்போ பாக்டீரியாவும் சேர்த்து கொண்டால் மண்ணில் உள்ள மணிச்சத்து எளிதில் கிடைக்கும். இவ்வாறு தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் பருத்தி உற்பத்தியை மேலும் உயர்த்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 930 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 970 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 1460 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஒசூரில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2450 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1829 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1586 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2325 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 1632 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2100 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக 5617 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6139 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 7139 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8277 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 6700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காகித பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 7 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், ஜாதி மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.7%, காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.7 டிகிரி செல்சியஸாகவும்,
மழை அளவு 24.7 மில்லி லீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 478.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 957.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை துறை வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை வேளாண்மையாளர்களுக்கு கொண்டு செல்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் மானிய விலையில் வேளாண் இடுபொருட்கள், உரங்கள், பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் இயந்திர நடவு முறையில் நெல் சாகுபடி மற்றும் நெல் வயல்வருப்பில் பயிறு சாகுபடி குறித்த பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை துறையின் பணிகள் குறித்து மேலும் விரிவாக விவரிக்கின்றார் இம்மாவட்ட வேளாண்மை துறையின் இணை இயக்குனர் எம் கனகராஜ் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கு அதிகப்படியாக விவசாய பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. நெல்லுக்கு வேலியிட்டதால் இம்மாவட்டம் திருநெல்வேலி என பெருமையுடன் அழைக்கப்பட்டு வருகிறது. வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத வற்றாத தாமிரபரணி ஆறு இம்மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இம்மாவட்டத்தில் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, கருப்பாநதி, கடனாநதி, குண்டாறு, அடவினைனார் மற்றும் பச்சையாறு போன்ற நீர்த்தேக்கங்கள் உள்ளன. இந்த நீர்த்தேக்கங்கள் மூலம் 13,750 மில்லியன் கன அடி நீர் சேமிக்கப்பட்டு இம்மாவட்டத்திலும் அருகில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்திலும் நீர்ப்பாசனம் செய்யப்பட்டு வருகிறது. பயிர் சாகுபடி மற்றும் உற்பத்தி திறனை எடுத்துக்கொண்டால் இம்மாவட்டத்திற்கு 5.5 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி குறியீடு வழங்கப்பட்டு இக்குறியீட்டினை அடைய பல்வேறு தொழில்நுட்பங்கள், பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்தல் போன்ற யுத்திகள் கடைபிடிக்கப்பட்டு இந்த 5.5 மெட்ரிக் டன் உற்பத்தி இலக்கை அடைய அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் மண் வள முகமை என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கிராம வரைபடத்துடன் ஒரு நன்சை நிலமாக இருந்தால் 2.5 ஏக்கருக்கு ஒரு மண் மாதிரியும், புன்சை நிலமாக இருந்தால் 10 ஹெக்டருக்கு ஒரு மண் மாதிரியும் எடுத்து மண் பரிசோதனை நிலையங்களில் இம்மண்ணினை ஆய்வு செய்து இப்போ இந்த வரக்கூடிய ரிசல்ட்டை மண் வள அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு நிதி உதவியுடன் பல்வேறு திட்டங்களான தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு உற்பத்தி திட்டம், தேசிய எண்ணெய் வித்து மற்றும் எண்ணெய் பனை திட்டம்,
மற்றும் பல்வேறு திட்டங்கள் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் நெல் முகமை என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட சான்று விதைகளுக்கு உற்பத்தி மானியமாக ஒரு கிலோவுக்கு 8 ரூபாயும், அதே விதையினை விவசாயிகளுக்கு விற்பனை செய்யும்போது விற்பனை மானியமாக ஒரு கிலோவுக்கு 10 ரூபாயும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் உற்பத்தி மானிய இலக்காகவும் விற்பனை மானிய இலக்காகவும் கிட்டத்தட்ட 46 லட்சங்கள் இம்மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் நெல் நடவு பணியாளர்கள் தட்டுப்பாடாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த நெல் குறிப்பிட்ட பருவத்தில் விவசாயிகளால் நட முடியவில்லை. இதனால் நாற்றுகள் 40 நாட்களுக்கு மேற்பட்ட நெல் நாற்றுக்களை வயல்களில் நடுவதால் மகசூல் மிகவும் குறைய வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்நிலையை கருத்தில் கொண்டு நெல் நடவு எந்திரம் மூலம் நடவு செய்யப்படுவதால் கிட்டத்தட்ட 14 வயது நாற்றுக்களை நாம் நடும்போது உடனடியாக அது சிம்புகட்டி தூர் விடித்து கிட்டத்தட்ட 20% மேல் அதிக மகசூல் கிடைக்கிறது. இது தவிர இந்த நெல் நாற்றுக்களானது வரிசையாகவும் போதிய இடைவெளியிலும் நடப்படுவதால் அந்த எலிகளின் தொல்லைகள் நீக்கப்படுகிறது. மற்றபடி இந்த கோனோ வீடர், பவர் வீடர் போன்ற களை எடுக்கும் கருவிகளை கொண்டு இந்த வயல்களில் சீராக களை எடுப்பதால் அந்த களைகளையே உரமாக்கி அந்த நெல் பயிருக்கு உரமாக்கப்படுகிறது. மேலும் பின்னியர்ப்பு பணிகளான மருந்தடித்தல் மற்றும் ரசாயன உரங்கள் இடுதல் போன்ற பணிகள் சீராக நடைபெறுகிறது. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒட்டு மொத்தமாக ஒரு பகுதி 10 நாள் அல்லது 15 நாள் இடைவெளியில் அனைத்து பகுதிகளும் நெல் நட்டுவிடப்படுவதால் பூச்சிகள் தொல்லை மிகவும் குறைகிறது. இந்த பணிக்காக ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு 5000 ரூபாய் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. தற்சமயம் எருதுகள், அதாவது காளை மாடுகள் கொண்டு உழவு செய்வது மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் விசை உழுவை என்று சொல்லக்கூடிய பவர் டில்லர்களை கொண்டு நமது நெல் வயல்கள் உழவு செய்யப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு முழு விலை கொடுத்து வழங்க சிரமம் ஏற்படும் என்ற கருத்தினை கொண்டு சிறு குறு விவசாயிகள், ஆதி திராவிட விவசாயிகள் இவர்களுக்கு 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 75,000 மானியம் வழங்கப்படுகிறது. இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது 60,000 மானியம் வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 50 விசை உழுவைகள் வழங்க குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் சிறுதானியங்கள் அனைத்துமே வளம் இல்லாத நிலங்களில் சாகுபடி செய்யப்படுவதால் சிறுதானிய உற்பத்தி மிகவும் குறைவாக எடுக்கப்படுகிறது. இந்த உற்பத்தியினை பெருக்குவதற்காக சிறுதானிய நுண்ணூட்ட உரங்கள் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. சிறுதானியம் பயிரிடும் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நடுத்தர ஏழை விவசாயிகள் இருப்பதால் அவர்கள் இந்த நுண்ணூட்ட உரங்களை முழு விலை கொடுத்து வாங்க சிரமம் ஏற்படுகின்ற நிலையில் அனைத்து சிறு விவசாயிகளுக்கும் 50% மானியத்தில் நுண்ணூட்ட உரங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நுண்ணூட்ட உரங்கள் இடுவதன் மூலம் சிறுதானிய உற்பத்தி அதிகமாக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பயறு இயக்கம். இந்த இயக்கத்தில் பயறு வகை பயிர்களில் DAP கரைசல் மிகவும் முக்கியம். பயறு விதைத்த 35வது நாள் ஒரு முறையும் 45வது நாள் ஒரு முறையும் இலை வழியாக 2% DAP கரைசல் தெளிப்பதனால் அந்த பயிர்கள் திரட்சியாகவும் அதனுடைய காய்கள் மிகவும் பருத்தும் இருப்பதால் கிட்டத்தட்ட 20% முதல் 25% வரை உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகள் இந்த DAP உரத்தினை எளிதில் வாங்குவதற்காக இந்த DAP கரைசல் தெளிக்க ஒரு ஹெக்டருக்கு 650 ரூபாய் இம்மாவட்டத்தில் மானியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக இம்மாவட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எனவே இந்த பயறு சாகுபடி ஏரியாவை எவ்வாறெல்லாம் அதிகரிப்பது என்பதை கண்டறியப்பட்டு நாம் சாகுபடி செய்யக்கூடிய பருத்தி, நிலக்கடலை, நெல், மக்காச்சோளம் இந்த வயலுடைய வரப்புகளில் இந்த பயறு விதைகளை ஊனி
அதன் மூலம் மகசூல் பெறுவதற்காக வரப்பு பயறு சாகுபடி திட்டம் என்ற திட்டம் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு 150 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இது தவிர நீடித்த நிலையான கரும்பு இயக்கம் இத்திட்டத்தில் ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 18,000 மதிப்புள்ள இடுபொருள்கள் வழங்கப்பட்டு இம்மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,650 ஹெக்டேர் பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்சமயம் ஆடு மாடுகள் மிகவும் குறைந்த நிலையில் நிலங்களுக்கு தேவையான அங்கக உரம், அதாவது சாணி உரம் என்று குறிப்பிடுவோம், இந்த உரங்கள் மிகவும் குறைந்த நிலையில் இயற்கை உரம் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு இம்மாவட்டத்தில் 2000 ஹெக்டேர் பரப்பில் 30 லட்சம் மதிப்பீட்டில் தக்கைப்பூண்டு விதைகள் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்பட உள்ளது. இந்த தக்கைப்பூண்டு விதைகளை 40 நாட்கள் விதைத்து 40 நாள் கழித்து அதே வயலில் மடக்கி உழும்போது அந்த நிலமானது நல்ல இயற்கை உரமிக்க நிலமாக மாறுவதால் மகசூல் அதிகமாக கிடைக்கிறது. தென்னை வளர்ச்சி வாரிய திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் செங்கோட்டை, வடகரை ஆகிய 2 இடங்களில் நெட்டை கன்றுகள் உற்பத்தி மற்றும் நெட்டை குட்டை கன்றுகள் உற்பத்தி நிலையம் உள்ளன. நெட்டை கன்றுகளுக்கு ஒரு கன்று ஒன்றுக்கு 15 ரூபாய் மானியமும், நெட்டை குட்டை கன்றுகளுக்கு கன்று ஒன்றுக்கு ரூபாய் 20 மானியமும் வழங்கப்படுகிறது. மாநில வேளாண்மை விரிவாக்க உறுதுணை சீரமைப்பு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் நீர் மேலாண்மை திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் உழவர் பயிற்சி விழா நடைபெற்றது. இத்திட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், நவீன வேளாண் கருவிகளின் விநியோகம் குறித்து விரிவாக எடுத்து கூறப்பட்டது. வேளாண் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்களை இம்மாவட்ட விவசாயிகள் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்கள், வேளாண்மை உதவி இயக்குநர்கள், வேளாண்மை அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகி இத்திட்டங்களை பெற்று பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மை துறை இணை இயக்குனர் எம் கனகராஜ் அவர்களை 09443980961 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 1/9/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மாநில கோழி அபிவிருத்தி திட்டத்தில் இறைச்சி கோழி வளர்ப்பினை மேற்கொண்டு அதன் மூலம் பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் கரிசலூர் கிராம வேளாண்மையாளர் டி. ராஜா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ஜெரேனியம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெண்பன்றி வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம். தனலட்சுமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.